இப்போ திமுக வைக்கிற விமர்சனமே அதுதானுங்க சார். சினிமா டயலாக் பேசிட்டு இருக்காரு, இன்னும் ஹீரோவாவே இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாற்றம் திமுகவை தான் கதி கலங்க வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அது ஒரு வகையில் உண்மை. இன்னொரு கோணத்தில் பார்த்தால் சினிமா வசனங்களை எழுதி அதே வசனங்களை மேடையில் பேசித்தானே நீங்கள் அரசியலுக்கு வந்தீர்கள். காலம் தானே இன்று மாறிவிட்டது. ஆகாரத்திற்காக அழுக்கை தின்று குளத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன், அதுபோலத்தான் நானும் என்று குணசேகரன் பேசிய வசனத்தை நீங்கள் மேடையிலே பேசினீர்கள். உண்டா இல்லையா? ரூபாய்க்கு 3 படி லட்சியம், இப்படியெல்லாம் அடுக்குமொழியில் வசனங்களை, சினிமா வசனங்களை தானே நீங்கள் இங்கே பேசினீர்கள். கருணாநிதி தமிழகத்திற்கு எப்படி அறிமுகமானார்? எப்படி அறிமுகமானார்? பராசக்தி அந்த எழுத்தாளர். அதுக்கு முன்னாடியே நாடகம் எழுதிட்டு இருந்தாருமா? நேர சினிமாக்கு தான் வந்தார் அவரு. அதற்கு முன்பு நாடக ஆசிரியர், பிரபலமான நாடகங்களை எழுதி அதற்கு பிறகு திரைப்படத்திற்கு வசனகர்த்தாவாக மாறி அந்த வசனங்களை அடுக்குமொழியிலே மேடையில் பேசித்தானே நீங்கள் அரசியலுக்கு வந்தீர்கள். அடுக்குமொழி வசனங்களும் இலக்கிய நடையில் இருந்த வசனங்களும் மேடையிலும் இருந்தது. இன்னைக்கு பராசக்தியில் பேசிய அதே வசனத்தை இன்னைக்கு ஜனநாயகன் படத்தில் விஜய் பேசினா நீ பாப்பியா? காலம் மாறிடுச்சு. ஜனநாயகனில் என்ன டைலாக பேசுவாரோ அதை விஜய் மேடையில் பேசுகிறார். ஓகேவா? அதனால இந்த சினிமா டைலாக்ன்றலாம் நீங்கள் பேசாதீங்க. சினிமா தான் உங்களுக்கு முதலீடு, சினிமா தான் உங்களுக்கு மூச்சு, சினிமா வச்சு தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கீங்க.